பூக்கள் போர்ட் பை ஜல மஹோத்சவ் 2017 மற்றும் குட் நைட். இனி கொசுக்கள் சட்டுன்னு அவுட் ஆகும். நீ பொய் சொல்லியிருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தோ அவர் பெரிய மனசு பண்ணி ஒண்ணுமே சொல்லாம மன்னிச்சு விட்டுருக்காரு உன் மாமா. அவருக்காக நீ என்ன பண்ண போற? அவருக்காக நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அவர்கிட்ட சொன்ன பொய்ய நீ கூடிய சீக்கிரம் உண்மையாக்கணும். எந்த பொய்ய வச்சு அவர்கிட்ட உன்னை கெட்ட பேர் எடுக்க வச்சாங்களோ அந்த பொய்ய உண்மையாக்கி நீ உன் மாமா கிட்ட திரும்பவும் நல்ல பேரை எடுக்கணும். நீ ஒரு பேரனை பெத்து அவர் கையில குடு. அதுதான் அவருக்கு நீ செய்யற நன்றி கடன். பேர குழந்தையதான் அவரு உன்கிட்ட இருந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இந்த வீட்டோட முதல் வாரிச நீதான் அவருக்கு பெத்து கொடுக்கணும். அதுதான் அவருக்கு சந்தோஷம். இத பண்ணாதான் அவர் மனக்குறையும் தீரும். புரிஞ்சு நடந்துக்கமா வேதா. நீ சொல்றது எனக்கு புரியுது பாட்டி. மாமா பேர குழந்தை விஷயத்துல எவ்வளவு ஆர்வமா இருந்தாருன்னு எனக்கு தெரியும். அவரோட சந்தோஷத்துக்காக தான் நாங்க இந்த பொய்யை சொன்னோம். ஆனா அது இப்படி போய் முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நான் அதை பத்தி இப்ப கொஞ்சம் கூட கவலைப்படல. மாமாவோட சந்தோஷத்துக்காக சீக்கிரமே அவருக்கு ஒரு பேர குழந்தையை பெத்து கொடுப்பேன். அவரோட மனக்குறைய போக்குவேன். இது போது ராசாத்தி, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? ஹாய் ஜெனி. குட் மார்னிங் ஜெனி. என்னாச்சு ஜெனி, ஏன் டல்லா இருக்க? ஜெனி, அதான் அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சுல, அப்புறம் ஏன் நீ இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு பஞ்சு. ஆனா அந்த குழந்தைங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஹேய், இவங்கள அரெஸ்ட் பண்ண பஞ்சாயத்துல அந்த குழந்தைங்கள மறந்தே போயிட்டேன். ஆமா ஜெனி, நானும் சுத்தமா அந்த பயலுகளை மறந்துட்டேன். ஆமா, அந்த பயலுகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? காப்பாத்தியாச்சா? இனிமே அவங்கள யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. என்ன ஜெனி சொல்ற? பணத்துக்காக அவங்க உடல் உறுப்புகளை திருடி வித்துட்டாங்க. அதாவது அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. கடத்தப்பட்ட குழந்தைங்கள அந்த கமிஷனர் மூலமா ட்ரேஸ் பண்ண போய் தான் எனக்கு இந்த உண்மைகளை தெரிஞ்சது. பாவி பயலுக, அவனுங்களாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க ஜெனி. ச்சே, கேவலம் பணத்துக்காக. ஜெனி, அவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமா ஜெனி, அவனுங்களை ஏதாவது பண்ணணும். அவசரப்படாதீங்க. இது தனியால் பண்ற வேலை இல்ல, இது ஒரு நெட்வொர்க். இவங்களை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாருங்கிறத கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி. மழை வர மாதிரி இருக்கே. ஐயோ, துணி வர காய். கல்பனா, ஒரு நிமிஷம். என்ன கல்பனா, மழை வர போதும் தானே துணியெல்லாம் கீழே எடுத்துட்டு வந்த? உன் துணி பக்கத்துல தானே என்னோட துணியும் காஞ்சிட்டு இருந்தது. அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அன்னைக்கு என்னடானா என்ன காஃபி போட்டு கொண்டு வர சொன்ன, இன்னைக்கு என்னடானா உன் துணியில எடுத்துட்டு வர சொல்ற? என்ன உன் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியா? இல்ல உனக்கு எடுபடி வேலை செய்ய நான் இந்த வீட்டுல இருக்கேனா? இது பாரு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. முதல்ல நீ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ங்கறத கத்துக்கோ. விட்டு உன் செருப்புக்கு கூட என்ன பாலிஷ் போட சொல்லுவ போல இருக்கு. என்ன கல்பனா இப்படி கோவப்படுற? இப்போ நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்?
உன் துணி எடுத்துட்டு வந்திருக்க, பக்கத்துல தான் என்னோட துணியும் காஞ்சிட்டு இருந்திருக்கு, அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கலாம் தானே சொன்னேன். ஓ அப்போ என்ன உன் துணியெல்லாம் துவைச்சு போட சொல்ற? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் எதை சொன்னாலும் நீ தப்பான அர்த்தத்துல புரிஞ்சுட்டு இங்க இருக்க. பாரு, நீ எந்த அர்த்தத்துல சொன்னாலும் சரி, நீ எனக்கு வேலை சொல்றது தப்புதான். என்ன கல்பனா எல்லாத்துக்கும் இப்படி சண்டைக்கு வர? அம்மா என்னம்மா, என்னாச்சு, என்ன பிரச்சனைங்க? என்ன விரையா என்ன பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? அவ என்னமோ இந்த வீட்டு மகாராணி மாதிரியும், நான் என்னமோ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரியும் என்ன போய் மாடியில இருந்து அவ துணி எடுத்துட்டு வர சொல்றா. இதெல்லாம் நியாயமா? அம்மா என்னம்மா, புது பணக்காரியான உன்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? அவங்க இந்த வீட்டு மருமக. இல்ல வீரையா, நான் என்ன சொன்ன? அவங்க சொல்ற வேலையை தான் நாம அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீ மாறிட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட நீ வேலை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அம்மா, முதல்ல நீ இந்த வீட்டுல தங்க வந்திருக்க. நீ இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க கத்துக்க. அதை விட்டுட்டு புது பணக்காரி ஆயிட்டேன்னு ஓவரா பண்ணாத. ஐயோ வீரையா, இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் அவங்கள ஏதோ தப்பா சொல்லல. நான் ஆக்சுவலா என்ன சொன்ன? மல்லிகா, நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன கல்பனா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற சின்ன சின்ன உதவி தானே. இதை ஏன் பெருசுப்படுத்துற? நாமெல்லாம் தனித்தனி ரூம்ல இருந்தாலும் ஒன்னா தானே சமைச்சு சாப்பிடுறோம். அதே மாதிரி இவ துணியும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இத பாரு, இந்த மாதிரி எடுப்படி வேலையெல்லாம் இவளுக்கு அடிமையா இருந்து நீ பண்ணு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. இவ இப்படி எல்லாம் பண்றதுக்கு நீதான் காரணம். நீ ரொம்ப இடம் கொடுக்கற, அதான் இவ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. மல்லிகா, இவ எப்பவுமே இப்படிதான். இவளெல்லாம் மாத்தவே முடியாது. சரி நீ வா, மழை வரத்துக்குள்ள நம்ம போய் துணியை எடுத்துட்டு வந்துடலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்ணி என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இருங்குடி, உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா கவனிச்சுக்கிறேன். உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? காஃபி கேட்டா டீ கொண்டு வந்து தர? தலைவலிக்குதுன்னு டீ கொண்டு வான்னு நீங்க தானமா சொன்னீங்க. போ, காஃபி கொண்டு வா. சரி. ஷிட். மேடம் மேடம் மேடம், ஒரு பிரச்சனை மேடம். ஏய் என்னடா, நான் மச்சான் பாட்டு கேட்டுக்கிறாங்க. நில ஆசிரம அதிகாரி குழந்தை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார். ஆசிரமத்தை காவல்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அங்குள்ள ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாப்பு நலன் கருதி அரசு காப்பகத்தில் சேர்த்தனர். மேலும் இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த குழந்தை கடத்தலில் பல சாட்சிகள் சிக்கியுள்ளன. அது இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் தான் மேடம் அவசரமா வந்தேன். எல்லாம் நல்லா தானே போச்சு. என்ன தப்பு நடந்தது? நம்ம ஆசிரமம் மேல கை வைக்க யாருக்கு தைரியம் இருக்கு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? மேடம் விசாரிச்சிட்டேன் மேடம், எல்லாத்துக்கும் ஒருத்தி தான் மேடம் காரணம். பேரு ஜெனி மேடம். பாருங்க மேடம்.
வெக்கமா இல்ல உங்க 2 பேருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்களே. மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல மேடம். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இருக்கா மேடம். இவ புருஷன் ஃபாரின்ல இருக்கா மேடம். இவ வீட்டுல தனியா தான் இருக்கா. இவளுக்குன்னு தனியா யூடியூப் சேனல் வச்சிருக்கா மேடம். ஊர்ல நடக்கிற தப்புகளை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறதா இவ வேலையே. இந்த மாதிரி நிறைய பேரை போலீஸ்ட மாட்டி விட்டுருக்கா மேடம். நம்ம பிரச்சனையில இப்படி ஒருத்தி தலையிடுறான்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இல்ல மேடம், அவ நம்ம ஆசிரமத்துக்கு அட்ரஸ் கிட்ட வந்தப்பவே மேனேஜர் உங்ககிட்ட சொன்னாரு. நீங்க தான் கண்டுக்காம விட்டீங்க. கடைசியா 2 குழந்தைகள் அனுப்பியிருந்தேன்ல, அவங்கள தேடி 3 பேர் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. அப்பவே அவளை 2 தட்டு தட்டிண்டா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்காது மேடம். நான் இவ்வளவு சாதாரணமா எடை போட்டுட்டேன். நம்ம கூட மோதுறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களே பயப்படுவாங்க. ஆனா இவ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாமலேயே நம்ம பினாமி ஆசிரமத்து மேல கைய வச்சிருக்கா. இவளை இப்படியே விட்டோம், நாளைக்கு இன்னொரு ஆசிரமத்திலையும் கைய வைப்பா. ஏன் நம்ம மேல கூட கைய வைப்பா. இதுக்கு மேல இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இடம் தெரியாம மோதிட்டால அவளுக்கு என் பவர் என்னன்னு தெரியணும். உங்க 2 பேருக்கும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அவளை உயிரோடு எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு வரணும். என் ஆசிரமம் மேல கை வச்ச அவ அஸ்திய காசில கரைக்கணும். இல்ல உங்க உயிர் போயிடும். சரிங்க மேடம். அப்புறம் அரெஸ்ட் ஆன மேனேஜர் மூலமா ஆசிரமம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் வெளியில போகக்கூடாது. சரிங்க மேடம். எந்த போலீஸ் கிட்டையும் எந்த கோர்ட்லயும் அவன் நம்மளை பத்தின உண்மையை சொல்லிடக்கூடாது. நம்ம லாயர் கிட்ட சொல்லி உடனே அவனை ஜாமீன்ல எடுக்க சொல்லு. இப்ப நீங்க போலாம். சரி வாடா போலாம். அம்மா, இந்த ஃப்ரேம் உடைஞ்சிருச்சுன்னு கடையில கொடுத்து மாத்தி கொடுக்க சொன்னீங்கல்ல, அந்த பையன் வந்து கொடுத்துட்டு போனான். அங்க வச்சிருங்க வீரியான. என்ன வீரியான? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். என்ன விஷயம்? நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மல்லிகாவை நீங்க ரொம்ப நம்புறீங்க. நடந்த சம்பவத்துல கல்பனாம்மா மேல எந்த தப்புமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. மல்லிகா ரொம்ப தப்பான பொண்ணு. வீரியான, ஏன் முன்னாடி மல்லிகாவை அப்படி சொல்லாதீங்க. கோவப்படாதீங்கம்மா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. மல்லிகா இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தவ. அவங்க அம்மாவும் மல்லிகாவும் சேர்ந்து இந்த வீட்டுல திருடிட்டாங்கம்மா. அதுக்கு தான் ஐயா அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மல்லிகா பெரிய பணக்காரியா இருக்கலாம், ராணி மாதிரி வாழலாம். ஆனா நாம பழச இன்னைக்கு மறக்க கூடாதுமா. கல்பனாவை பொறுத்த வரைக்கும் மல்லிகா இந்த வீட்டு வேலைக்காரி. அதுக்கு தகுந்த மரியாதை தானமா அவங்க கொடுப்பாங்க. ஆனா அதுக்காக மல்லிகா கல்பனாம்மா தலைமையில ஏறி உட்காரணும்னு ஆசைப்பட்டா அது எந்த விதத்துலமா நியாயம்? நீங்களே சொல்லுங்கம்மா. இது பாருங்க வீரியான, மல்லிகா முன்னாடி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்காங்கிறதுலாம் 2வது விஷயம். இப்ப மல்லிகா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அதுக்கு தகுந்த மரியாதை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அம்மா, மரியாதைங்கிறது நாம கேட்டு வாங்குற விஷயம் இல்லம்மா.
அதுவா தானா வரணும். உங்களுக்கு மல்லிகாவை பத்தி முழுசா தெரியாது, ஆனா கல்பனாவுக்கு அவங்கள பத்தி எல்லாமே தெரியும். அதனாலதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மல்லிகா அவ்வளோ நல்ல பொண்ணு இல்லம்மா. அதனாலதான் சொல்றேன், நீங்க மல்லிகா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. என்ன வீரியான் எப்படி சொல்றீங்க? என்னை யாரோ கடத்தி இருந்தப்போ நான் வாங்க வேண்டிய அடிய மல்லிகா வாங்கி என்ன காப்பாத்தினா. அவ வீட்ல ரவுடிங்க வந்தப்போ அவங்க கிட்ட இருந்து என் புருஷனை அவதான் காப்பாத்தினா. அவருக்காக மல்லிகா ரத்தம் சிந்தினா. எங்களுக்காக மல்லிகா இவ்ளோ பண்ணிருக்கா. நாங்க அவளுக்காக ஒண்ணுமே பண்ணல. எங்க கிட்ட இருந்து அவ எதையும் எதிர்பார்க்கல. அப்பேற்பட்டவள நீங்க குறை சொல்றீங்க. என்னால எப்படி இதை ஏத்துக்க முடியும்? தோல்வியை விட துரோகம் ரொம்ப கொடியதுமா. துரோகம் எதிர்கிட்ட இருந்து கிடைக்காது. நாம உண்மையா யார நம்புறோமோ அவங்க தான் நம்மள முதுகுல குத்துவாங்க. அதனாலதாம்மா சொல்றேன், நீங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிடாதீங்க. நீங்க எல்லா விஷயத்திலையும் நிறுத்தி நிதானமா தானே முடிவெடுப்பீங்க. நீங்க மல்லிகா விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுதுமா. நான் ஒண்ணு மல்லிகா விஷயத்துல அவசரப்படல. நீங்க தான் மல்லிகாவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மல்லிகா ரொம்ப நல்ல பொண்ணு. வேதாமா மல்லிகாவை ரொம்ப நம்புறாங்க. நாம சொல்றத கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. நமக்கு என்ன? சரிம்மா, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணுமா, மல்லிகா விஷயத்துல மட்டும் இல்ல, மத்த எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்கம்மா. நான் பாத்துக்கிறேன் வீரியாண்ணா. பெருசா வந்துட்டாரு புத்திமதி சொல்ல. அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? என்ன கூட நரம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கு? தம்பி, சுந்தர் தம்பி, சுந்தர் தம்பி, ஏதோ அவசரமான போனா இருக்குமோ, அதான் திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. சரி, நமக்கு என்ன, பேசாம போன் எடுத்துக்கிட்டு போய் கல்பனா மாட்ட கொடுத்துருவோம். தம்பி, சுந்தர் தம்பி, சுந்தர் தம்பி, சுந்தர் தம்பி, யாரா இருக்கும்? பேசாம போன் எடுத்துக்கிட்டு போய் கல்பனா கிட்டே குத்துருவோம். ஐயோ, என்னது இது? ருத்ராவோட ரிங் டோன் மாதிரி இருக்கு. ஒரு ஃபோன் எடுத்து கீழே போறாரு.
இந்த போன ஒரு கொஞ்சம் நிமிஷம் ஒரு நிமிஷம். அம்மா இது ரொம்ப முக்கியமான போன்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப விட்டு விட்டு வருதுமா. என்னன்னு பாருங்கம்மா. என்னங்க இப்படி குளிக்காம பாதிலேயே வந்திருக்கீங்க? போன் தானே, நான் அட்டென்ட் பண்ணிருப்பேன். விரையா நீ கிளம்பு, வேலையை பாரு போ. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? எனக்கு வந்த போனை நீ அட்டென்ட் பண்ணுவியா? என்னங்க நீங்க என் ஹஸ்பண்ட், உங்களுக்கு வந்த போனை நான் அட்டென்ட் பண்ண கூடாதா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஹஸ்பண்ட் நீ தாண்டி சொல்லிட்டு இருக்க, ஆனா நான் உன்னை என் ஒய்ஃபாவே நினைக்கல. சமையல் பண்ற, துணியெல்லாம் துவைச்சு போடுற, உன்னை நான் ஒரு வேலைக்காரியா தாண்டி பாக்குறேன்.